ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த கனவா மீனை பயன்படுத்தி சூப்பராக தொக்கு எப்படி செய்யலாங்கிறதாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாதம், சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசையோடலாம் செம்மையாக இருக்கும். வாங்க எப்படி ஈஸியாக டேஸ்டியாக செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தொக்கு செய்கிறதுக்கு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் போல் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே 2 காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க. அப்புறமா 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட பயன்படுத்தலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் அந்த தொக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வதங்கும் போதே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக அந்த கோல்டன் கலர் வர்றது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருக்கு. இந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கே தெரியும் உங்களுக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா நான் காஞ்ச மிளகாவும் கொத்தமல்லியும் சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தனித்தனியாக இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச கரம் மசாலா, இதில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாச்சிப்பூ இதெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கேன். அதுவும் ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட வீட்டில் என்ன மசாலா இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. நான் தாளிக்கும் போதே பட்டை, ஏலக்காய், கிராம்பு எதுவுமே சேர்க்கலை. இந்த மாதிரி அரைச்சி சேர்த்தோன்னா நம்மளுக்கு ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். இதில் பார்த்திங்கன்னா நான் 2 பழுத்த தக்காளி சேர்க்குறேன். தக்காளி இந்த சீ ஃபுட் ஐட்டத்துக்கு எல்லாத்துக்குமே அதிகமாக சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உப்பு நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 3 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா குக் பண்ணலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ தக்காளி நல்லா குக்காக இருக்கும். இது நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம தொக்கு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் தண்ணி எதுவுமே சேர்த்துருக்கக்கூடாது. அப்போ தான் தொக்கு நல்லா இருக்கும். நீங்கள் கனவா பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் கனவா வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். சீக்கிரம் குக் ஆகிடும். இது பெரிய சைஸ் கனவா இருக்கும். ஒரு கனவா பார்த்திங்கன்னா 1 கிலோ அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் கனவா வாங்கினீங்கன்னா உங்களுக்கு குக்காகவும் லேட்டாகவும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கனவாவை சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 400 கிராம் அளவுக்கு கனவா வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி க்ளீன் பண்ணுங்கிறதுக்கான வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதோட லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். மேலே ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கனவால் தண்ணியெல்லாம் நல்லா வதங்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா குக் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, சீக்கிரம் ட்ரை ஆயிரும். உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக இல்லை உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சு நல்லா குக் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சைடில் இந்த ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா சுருள வதக்கிக்கோங்க. அப்போ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்றால சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட சூப்பரான கனவா மீன் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பரான டேஸ்டான நம்மளோட கனவா மீன் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.